ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கடலை உருண்டை தான் பார்க்க போகிறோம். இந்த கடலை உருண்டை நீங்களே ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். இந்த கடலை உருண்டை செய்ய ரெண்டே பொருள் போதும். நீங்களே ஈஸியாக வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். உங்கள் குழந்தைங்க கேட்டாலும் இனி கடையில் வாங்காமல் நீங்களே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் கடலை எடுத்துக்கிறலாம். ஒரே கப் தான் நீங்கள் லாஸ்ட் வரையும் யூஸ் பண்ணணும். ஒரு கப் கடலை எடுத்துக்கிறலாம். அடுத்து கொஞ்சமாக முந்திரி எடுத்துக்கிடுவோம். முந்திரி இல்லைன்னா வேர்க்கடலையே எடுத்துக்கோங்க. வெல்லம் ஒரு கட்டி எடுத்துக்கிறலாம். இந்த வெல்லத்தை தட்டி பவுடர் மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் மிக்சியில் அடிக்க ஈஸியாக இருக்கும். கடலையை ஃப்ரீ ஹீட்டில் வறுக்கணும். நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கடலையை வறுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சாக்க கடலையெல்லாம் ரொம்ப கருகிருச்சுனாக்கா மிட்டாய் டேஸ்ட்டு அவ்வளோக்கா இருக்காது. அந்த கருகின ஸ்மெல்லும் அதோடு வரும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப கருகிராமல் வறுக்கணும். விடாமல் அடிவரையும் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா வறுபட்டிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் இடையில செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கருகிராமல் வறுக்கணும் இல்லையா, அதனால். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டிருக்குது. இந்த வறுபட்டதை ஒரு தட்டில் மாற்றிக்கிறலாம். தட்டில் ஃபுல்லாக மாற்றிட்டு ரொம்ப ஹீட்டாக இருக்குது. லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் இதில் இருக்கிற தோலையில் நல்லா தேய்ச்சி ஊதி ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த கடலையில் தோல் இல்லாமல் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லா கடலையுமே தோல் இல்லாமல் இருக்குது. எல்லா தோலையுமே எடுத்தாச்சு. இந்த தோல் எடுத்த கடலையை மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிறலாம். ரொம்ப அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் குறுனலாக இருக்கிற மாதிரி தான் அரைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் குறுனலாக தான் இருக்கணும். ரொம்ப அரைச்சிட்டாக்கா டேஸ்ட்டு அவ்வளோக்கா இருக்காது. நம்ம சாப்பிடும்போது அந்த வாயில் லைட்டாக கடிப்படும். அப்போது டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். இப்படி அந்த அரைச்சதை வேறு தட்டில் மாற்றிக்கிறலாம். வேறு தட்டில் மாற்றிட்டு வெல்லம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெல்லத்தை அந்த கப்லேயேவோ 3/4 கப்பு அளவுக்கு எடுத்துக்கிறலாம். நம்ம எவ்வளோ கடலை எடுக்கிறோமோ அதே அளவுக்கு 3/4 அளவு தான் எடுக்கணும். இந்த வெல்லத்தையும் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிறலாம். இந்த வெல்லத்தை நல்லா பவுடராக அடிச்சுக்கோங்க. இதை குறுனல் அடிக்கணும்னு தேவையில்லை. ஃபுல்லாக பவுடராகவே நல்லா அடிச்சிடுங்க. ஃபுல்லாக பவுடராக அடித்தாச்சு. பாருங்கள், இது எடுத்து பார்த்தாலும் கையில் நல்லா குறுனல் இல்லாமல் நல்லா அரைச்சிருக்குது. இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்படி நல்லா அரைச்சாதான் அந்த குறுனலாக இல்லாமல் அது கடலையோடு நல்லாயிருக்கும். அரைச்ச இந்த வெல்லத்தை இந்த கடலையோடு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லா வெல்லத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்சியில் போட்டு இன்னொரு வட்டம் நல்லா அடிச்சுக்கிறலாம். ரொம்ப அடிச்சிடக்கூடாது. லைட்டாக ஒரு சுற்று அளவுக்கு மட்டும் அடித்தா போதும். இந்த குறுனலில் இருக்கிறத ரொம்ப அரைப்பற்றாமல் அரைச்சிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இல்லையா, அதுக்காக மிக்சியில் போட்டு அடிக்கிறோம். ரொம்ப குறுனலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப அடிச்சிடாமல் ஒரு அளவாகவே ஒரு சுற்று அளவுக்கு மட்டும் அடிச்சுக்கோங்க. இப்போது ஃபுல்லாக அடித்து எடுத்தாச்சு. இந்த அடித்து எடுத்ததை ஒரு தட்டில் மாற்றிக்கிறலாம். எல்லாத்தையும் தட்டில் மாற்றினதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு முந்திரி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முந்திரி கூட கொஞ்சம் கடலைப்பருப்பும் சேர்த்து நெய்யில் வறுத்து இந்த மாதிரி இதில் சேர்த்துக்கோங்க. இந்த அரைச்சி வச்ச கடலையோடு சேர்த்து கொஞ்சம் முந்திரி, நம்ம அரைச்சி வச்ச இந்த கடலை எல்லாத்தையும் சேர்த்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. நல்லா இறுக்கமாக பிடிங்க. அப்போ தான் அது நிற்கும். இல்லைன்னா உதிர்ந்து விழுந்துடும். அந்த ஈரப்பதம் போகக்குள்ளே நீங்கள் நல்லா இறுக்கமாக பிடிச்சி உருண்டை பிடிச்சிருங்க. அந்த ஈரப்பதம் மாறிடுச்சு, அது காஞ்சிருச்சு அப்படின்னாக்கா நம்ம உருண்டை பிடிக்க முடியாது. அது ஃபுல்லாக காஞ்சதுனால உருண்டை பிடிக்காமல் உதிர்ந்து விழுந்துடும். நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கனாலும் அடுத்து விழுந்துடும். அதனால் இந்த ஈரப்பதம் மாறவங்களையுமே நீங்கள் சீக்கிரமாக உருண்டையை பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த ஈரப்பதமும் போகாமல் உருண்டை நல்லா நிற்கும், உதிராமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ஒரு வட்டம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வெளியில் கடையில் வாங்க மாட்டீங்க. இந்த மாதிரி கடலை உருண்டை செய்ய 10 நிமிஷமே போதுமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனில் ஆல்ன்றதை கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.